எபிசோட ஸ்டார்டிங்ல அமெரிக்கா பிரசிடென்ட் இருக்காரு, அவர் வந்து ஜப்பானுக்கு வந்திருக்காரு. அவர் வந்திருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பா பையனுக்கான போராட பத்தி பேசுறதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது யூஜரோட பவர்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா பாக்கி பத்தின பேச்சு அடிபடுமா, கண்மாக்கு அடுத்து இவனை தான் த்ரெட்டனிங்கா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி யூஎஸ் பிரசிடென்ட் ஒருத்தர் கிட்டாப் வேற பண்ணிருப்பான். அதுவும் லெவல் 5 செக்யூரிட்டி இருக்கிறவங்க கிட்டாப் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பாக்கி வந்து இப்போதைக்கு நேஷனல் லெவல் த்ரெட்டா மாறிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்பதான் பிரவுன் கலர் டைப் போட்டுப்பார்ல, என்ன சொல்றாருன்னா, ரெண்டு பேருக்கும் ஒரு நேஷனல் அளவுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படிங்கிறது வேற, அது ஒரு அப்பா பையனுக்கு இடையில இருக்கக்கூடிய சண்டை தானே, மேல அப்படியே விட்டுக்கூடாதுன்னு சொல்லி அவரோட கருத்தை வைக்க. இந்த மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹன்மா வந்துருவாரா. அப்பதான் ரெண்டு நாட்டோட முக்கியமான ஆட்கள் ஒரே ரூம்ல இருக்க செக்யூரிட்டில என்னடா ஆச்சு நம்ம கேட்க தோணும். அவங்க வெளியே அன்கான்சியஸா கிடக்குறாங்க. அப்பதான் அங்க இருக்கிற அமெரிக்கா பிரசிடென்ட் கிட்ட நீ என் கூட பண்ண ஃப்ரெண்ட்லி ட்ரீட்ல என்னென்ன மாதிரியான ப்ராமிஸ் கேட்கும்போது அதுல உள்ள ஒரு முக்கியமான ப்ராமிஸ் என்னன்னா, அம்மாவோட பர்சனல் லைஃப்ல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராமிஸ் இருக்கும். இதுல சொல்லி காமிச்சிட்டு என்னோட பர்சனல் மேட்டர் நீங்க தலையிடுறீங்க அப்படின்னு கேட்பாரா. நீங்க ஒரு அப்பாவும் பையனை சண்டை போடுறதுக்குள்ள மூக்கு நுழைக்க நினைக்கிறீங்க, என் ஃபேமிலியோட சண்டை இருக்கு நினைக்கிறீங்களா. அமெரிக்க பிரசிடென்ட் வந்து அது அப்படி இல்ல, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல நினைக்கிறேன். சிட்டிசன் அப்படிங்கும்போது அது நார்மல், உங்க ஃபேமிலி கூட சொல்லும்போது அது ஒரு நேஷன் இடையில சண்டை நடக்கிற மாதிரி, அதனால நாங்க வந்து நார்மல் சிட்டிசன் எல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்ல ஃபைனலா ஒண்ணு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த இடத்தோட கிளம்பி போயிருவாரா. நெக்ஸ்ட் சீன்ல ஜப்பானுக்குள்ள அமெரிக்கால இருந்து ஒரு ப்ரொமோட்டர் வந்திருப்பாரு. இவர் வரது தெரிஞ்சு அந்த இடத்துக்கு பேட்டி எடுக்கிறவங்க வந்திருப்பாங்களா, இவ்வளவு பெரிய ப்ரொமோட்டரா வந்துட்டு எதுக்காக ஜப்பான் வந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாம இங்க எந்த ஒரு மேட்ச் நடக்கிற மாதிரியே தெரியல, என்ன காரணத்துக்காக நீங்க வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது ப்ரொமோட்டர் என் கூட ஒரு சண்டை பிக் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்ல ரெட்ஸா தான் மீன் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் சீன்ல ரெட்ஸ்ல இருந்து ஒரு பாக்ஸிங் ஜிம்ல சேர்ந்திருப்பாங்க. அந்த ஜிம்மோட சேர்மன் ரெட்ஸை பார்த்துட்டு எவ்வளவு நேரம் இதே மாதிரி உட்காந்துட்டு இருப்பான்னு கேட்பாரா. அவன 2 மணி நேரமா இப்படிதான் உட்காந்துட்டு இருக்கான், அவன் எப்பவுமே இப்படிதான் இருக்கிறான், அவன பாக்ஸிங் ட்ரைனிங் எடுக்க சொன்னாலும் எடுக்க மாட்டேங்கிறான், பேரிங்கும் ஆள் விட்டு பார்த்தாச்சு அவங்களே பீட் பண்ணிட்டான், இப்போதைக்கு அவங்க கிட்ட ஃபைட் பண்றதுக்கு ஆள் இல்ல, நம்ம வந்து ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல அப்புறம் ஜிம்முக்குள்ள அந்த கைசர் அப்படிங்கிற ப்ரொமோட்டரும் உள்ள வருவானா. இவங்க அவனை பார்த்த உடனே ரெகனைஸ் பண்ணிடுறாங்க. இவங்க இருக்கிற ப்ரொஃபஷன்ல ஒரு பெஸ்ட் ப்ரொமோட்டர் அப்படிங்கும்போது இவங்களுக்கு தெரியதானே செய்யும். இவங்களும் கைசர் எதுக்காக நம்ம ஜிம்முக்கு வந்திருக்காருன்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்களா. உடனே ரெட்ஸோ தான் பார்க்க போவாரா. இவர் எப்படி ரெட்ஸோ பார்க்க வந்தாரு நமக்கு ஒரு டவுட் இருக்கும். யார் இருக்காரு, அவர் தான் ரெட்ஸோ பத்தி சொல்லிருக்காரு. அந்த கைசருமே ரெட்ஸுக்கிட்ட நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்க முன்னாடி எல்லாரும் வாய பழந்து பார்த்துட்டு இருப்பாங்க, எவ்வளவு பெரிய ப்ரொமோட்டர் நம்ம ஜிம்முக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரெட்ஸோ நீ கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருக்கியா, அந்த ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு கத்த கோச்சிங் சேர்மேனுக்கு அங்க வேட்டு ஊத்திட்டு இருக்கோம். அந்த கைசர் கைண்டா ரெட்ஸ் கிட்ட கேட்கிறாரு, உங்களோட ஸ்ட்ரென்த் எங்கிட்ட ஷோ பண்ண முடியுமா, என்ன அடிச்சு இல்ல வேற மாதிரி உங்களால காமிக்க முடியுமான்னு கேட்க ரெட்ஸ் அங்க இருக்கக்கூடிய ஒரு பழைய பஞ்சிங் கிளவுஸ் எடுத்துட்டு பஞ்ச் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டான்ஸ்க்கு வருவானா. கைசருமே அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நார்மலா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ரெட்ஸோ டோட்டலா ஸ்டான்ஸ் சேஞ்ச் பண்ணி ஒரு பஞ்ச் பண்ணும்போது கிளவுஸ் மொத்தமாவே டியர் அப் ஆயிருக்கு. இதை பார்த்து கைசர் ஆச்சரியப்பட்டு இருக்கும்போது இந்த இடத்துல தான் ரெட்ஸ் மனசுல நினைச்சுமா, நான் இந்த பழைய கிளவுஸ் சூஸ் பண்ணேன், அங்க அவ்வளவு புது கிளவுஸ் இருக்கும்போது இந்த பழைய கிளவுஸ் சூஸ் பண்ணி என்னால இவ்வளவுதான் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி இவனை இங்க இவனை டவுன்கிரேட் பண்ணி நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அது ஆல்ரெடி பழைய கிளவ் அப்படிங்கும்போது பல தடவை யூஸ் பண்ணிருப்பாங்க, அதுவும் இல்லாம ரொம்பவே டேமேஜ் இருக்கும், அதனாலதான் ஈஸியாவே பிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பான். அப்ப அந்த பாக்ஸிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க பார்த்து ஆச்சரியப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் பாக்ஸிங் கிளவுஸ் அப்படிங்கிறது ஈஸியா பியவே செய்யாது. ரெட்ஸோ அவனோட ஸ்ட்ரென்த்னால இந்த கிளவுஸ் பியல, அது பாசானதுனாலதான் பிஞ்சிட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இப்பவே பாக்ஸிங் குயிட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸிங் குயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட கைசரம் அங்க அந்த இடத்துல இருக்கிறவங்க கிட்ட இவன் இப்ப பண்ண மாதிரி உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாருமே திருன்னு முடிச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவருமே ரெட்ஸா பார்த்து பாக்ஸிங் கிளவுஸ் வந்து எந்த அளவுக்கு வல்னரபிள் அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும், மீன்ஸ் இது வந்து ஆல் அவுட் வார் அப்படின்னு சொல்லுவாரா. ரெட்ஸோ சொல்ல வருவானா, அவனை தடுத்துட்டு வந்து $1 மில்லியன் பிசினஸ் வாங்க பணம் வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்க ஆனா ரெட்ஸோ நான் என்ன பணத்துக்காக இதெல்லாம் பண்றேன் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கோவப்பட அவனை துரத்து விடுற அளவுக்கான மான்சர்ஸ் இருப்பாங்க. கேட்ட உடனே ரெட்ஸோ அதிர்ச்சி ஆகும்போது இவர் கரெக்டா பார்த்துட்டு எனக்கு தெரியும் நீ வாரியர், மத்த மேட்டர் எல்லாம் என்கிட்ட விட்டு 2 பேருக்கு இடையில நடக்கக்கூடிய மேட்ச் அந்த வேல்டே சேர்ந்து பார்க்கும். அவர் 2 பேரும் யாரை மீன் பண்றாருன்னா 2000 இயர்ஸ் ஹிஸ்டரி இருக்கக்கூடிய குங்ஃபு வெறும் 150 வருடமே ஆன பாக்ஸிங். ரெட்ஸ் நீ வந்து பாக்ஸரா சண்டை போட போறதே இல்ல, ரெட்ஸ் கைகவா தான் சண்டை போட போற, இது வந்து ஒரு மேட்சா இருக்க போறது இல்ல, ஒரு எக்ஸிபிஷனா இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்ச எவ்வளவு ஃபைட்டர்ஸ் பெல்ட் வியர் பண்ணி பாத்திருக்கேன், ஆனா நீ வியர் பண்ணிருக்கக்கூடிய பெல்ட் யாராலையும் பார்க்க முடியாது, ஏன்னா அது டேம் பிரைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல அவருமே ரெட்ஸ் கிட்ட நீங்க என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெட்ஸ் கோச் இவங்க 2 பேரையும் ஸ்டேட்ஸ்க்கு ஒரு பிரைவேட் ஜெட்ல கூட்டிட்டு போவாரா. திருத்திரு முடிச்சிட்டு இருப்பாரு, நான் எதுக்கு இப்ப கூட போயிட்டு இருக்கேன். அப்பதான் அன்னைக்கு பாக்கி அவனே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பானா. அப்பதான் அவனுக்கு முன்னாடி ஏஜர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் அவனே ஒரு வாக்கு ஏஜரை கிட்ட பேசிட்டு இருக்கான். நீங்க செஞ்சது எப்படி இருக்குன்னு என்ன கேக்குறீங்களா, ஃபேமிலி டிஷ் அப்படின்னு சொல்லும்போது அது நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டாலும் நம்ம தான் சாப்பிட்டாகணும். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது யூஜரை வந்து டேபிள சுத்தி விடுற மாதிரி தோணுது. ஆனா அவனுமே ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு வெளியே வருவானா. நீ வந்து பார்த்தா மார்ச் மாட இருப்பாங்க, அவங்க யார் உள்ள இருக்கிறது அப்படின்னு கேட்க என்ன சந்தேகப்படுறியா, நீ சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் உள்ள வந்து பாத்துக்க, அவங்க சரி மறந்துன்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது பாக்கி கேட்கறான், நீ இந்த அளவுக்கு என்ன நினைச்சு ஒரி பண்ணிட்டு இருக்கேன்னா என் கூட சேர்ந்து ஸ்டே பண்ண வேண்டியதானே, மார்ச் மாட்டோம் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்கூலுக்கு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு ஈவினிங் பாக்கி ட்ரைனிங் எடுத்துட்டு போனா இத்தனை நாள மேண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மத்த பூச்சிங்க கூட தான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். இப்போதைக்கு பாக்கியோட டீச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா காக்ரோச் தான். பாக்கி காக்ரோச் டைப் தான் பேசிட்டு இருப்பான். ஸ்பீட் அப்படின்னு வரும்போது நீங்க தான் பெஸ்ட், உங்களால மட்டும்தான் 0ல இருந்து மேக்ஸிமம் ஸ்பீடுக்கு ஸ்ட்ரெயிட்டா போக முடியும், உங்களோட ஸ்பீட் மட்டும் ஒரு ஹியூமன் கிட்ட இருந்தா ஒரு அமேசிங்கான பவர் அப்படின்ற மாதிரி அந்த காக்ரோச் பேசிட்டு இருக்கும்போது காக்ரோச்சை கொண்டு பாத்துருப்பான் போல. அதோட பாடிக்குள்ள வந்து போன்ஸே இருந்திருக்காது, ஃபுல்லாவே லிக்விடா தான் இந்த மாதிரி இருந்திருக்கும். இவனுமே அவனோட பாடியை ஃபுல்லாவே லிக்விடா ஃபீல் பண்ணிட்டு பஞ்ச் பண்ணுவான். உடம்புல இருந்து ஸ்வெட் இருக்குல்ல, அது எல்லாமே அவன் என்ன இடத்துல அப்படி இருக்கும், பஞ்ச் பண்ணிட்டு வந்த பிறகுதான் அது கீழே விழும். சோ இதுவே புரிஞ்சுக்காங்க அது எந்த அளவுக்கு ஒரு மேசிவான ஸ்பீடா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் என்ன ஃபுல்லா கத்துக்கல, இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே இருக்கான். சில ரெட்ஸோ பார்த்தா ரெட்ஸோட்டிக்கு வேகாஸ்ல விட்டுருக்காங்க. ஒரு லக்ஸரி ஹோட்டல் ரெட்ஸுக்கு ரூம் புக் பண்ண வேகாஸுக்கு வந்த பிறகுமே கூட டிஸ்சாட்டிஸ்ஃபைடா இருக்குது. அந்த சிட்டில இருக்கிறது எல்லாமே பொதுவா இருக்குதான், ஃபேக் ஈஃபில் டவர், ஃபேக் ஸ்டேச்சு ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே போவாரா. அவர் அந்த பில்டிங்ல ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே அட்மிட் பண்றாரு, இருந்தாலும் அவருக்கு ஒரு சின்ன டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவ்வளவுதான். அப்படின்னா கைசருமே ரெட்ஸுக்கு ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுப்பாரா. சோ நான் இதை குடிச்சா
ரிங்குள்ள வரமாட்டேன்னு சொல்லிடுவான். நான் கைசரன் அப்படி உள்ள வந்தானா என்னோட ட்ரங்கன் ஃபிஸ்ட் அவங்களுக்கு காமி அப்படின்னு சொல்ல கடைசியில் ஒரு பாக்ஸிங் மேட்ச் பாக்குறதுக்காக போயிருப்பாங்களா. அது பெருசா இருக்கான் சண்டை போட்டு ஜெயிக்க. அதை பார்த்து கோச் இவன் ஒரு ஃபார்மர் சாம்பியன் தானே, நான் டிவில மட்டும் தான் பாத்துருக்கேன், நான் நினைச்சதை விட ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ரெட்ஸும் கைசர் கிட்ட அவனை பத்தின டீடைல்ஸ் கேதர் பண்ணிப்பான். ஆனா கைசர் ரிங்குள்ள போயிட்டு அங்க ஆன்சர் இருப்பாரா, அவங்க கிட்ட இந்த மைக் வாங்கிட்டு இருக்கிற ஆடியன்ஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். சாரி பாக்ஸிங் ரூல் செட் பண்ணி 150 வருடங்கள் ஆகுது. இது வரைக்கும் நம்ம பல மேட்ச்கள் பாத்திருப்போம். இப்போ ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் எனிமே வந்து அடவிடா இருக்காரு, அவர் தான் கைகர் ரெட்ஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணும்போது இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாரும் ஒரு குங்ஃபு சாம்பியன் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பாங்க. அதான் கைசர் ரெட்ஸை பார்த்து இந்த வேலையை நீ வந்துட்டு நான் ஸ்டேட்டா ப்ரொமோஷன் பண்ண போயிட்டேன், இப்போ மட்டும் நீ இந்த ஸ்டேட்டுக்கு வராம இருந்தேன் அடிச்சு தோச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையை பிடிச்சு கூப்பிட்டு இருக்கேன். ஒருத்தன் ஆல்ரெடி ஃபைட் பண்ணி வின் பண்ணிருப்பாங்க. அவன் கைசரை பார்த்து இது ஒன்னும் உன்னோட ரிங் கிடையாது, இது வந்து என்னோட ரிங் வாங்கி இஷ்டத்துக்குள்ள வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்பானா. ஆனா இவனை வந்து ரெட்ஸ் கூட சண்டை போட வைக்கணும், அது கரெக்டான ஒரு பிளான் பண்ணி கைசர் அவனை இன்சல்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இது இந்த ஸ்டேஜ்ல இருக்க எல்லாருமே அவனை பிரைஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஆனா இதை இவன் மட்டும் அவனை இன்சல்ட் பண்றான். இவன் அவங்க கூட சண்டை போடணும்னு வந்திருக்கான் அவன் சொல்லும்போது, ஆனா அவனுமே ரெட்ஸுக்கு ஒரு கால் இல்லாததை பார்த்துட்டு அது எப்படி கைசர் இவனால என்ன இன்சல்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்க சிவன் அவனை பார்த்து சொல்லுவான். அதான் இந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க, வளர்த்தியா இருக்கிறவனுக்கு மூளை கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்ல அவனுமே அதை கேட்டுட்டு கடுப்பாயிட்டு இருப்பானா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்கேன். அங்க கைசரோட டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு ஒன்று ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டான். கைசரை ரெட்ஸ் கிட்ட வந்து உன்னோட பவர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், இந்த அமெரிக்கன்ஸ்க்கு இப்படி பண்ணி காமிச்சாதான் தெரியும் சொல்லும்போது, ஆனா ரெட்ஸுமே கைசரை பார்த்து வந்து ஒரு நல்ல ப்ரொமோட்டர் நினைச்சேன், இந்த மாதிரி சின்ன பொருளை டிஸ்டர்ப் பண்றதுனால உங்களுக்கு என்ன தெரிய போகுது, இதை எனக்கு முன்னாடி ஒரு முழு மாடு ஒருத்தர் இருக்காங்க, இவனை டிஸ்டர்ப் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்ல அவன் அதுல வச்சிருந்த கல் ரெண்டே உடச்சு போட்டுவானா. அங்க ஆடியன்ஸ்ல பயங்கரமா சீரப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சீரப் பண்ணா மட்டும் பரவாயில்ல, ரெட்ஸ் அடிச்சு போட அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கேன். ரெட்ஸ் அவங்க பேலன்ஸ் வச்சிருந்த கல்ல சும்மா தட்ட மட்டும் தான் செய்வான். அவன் அடிச்சதாவது பிரேக் தான் ஆச்சு. ரெட்ஸ் தட்டினது வந்து ஃபுல்லா பவுடர் மாதிரி ஆயிருமா. அங்க இருக்கிற ஆடியன்ஸ் வாய பழந்து பாத்துட்டு இருக்கேன். அவங்க ரெண்டு பேருக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கைதர் இவங்க ரெண்டு பேருமே கூப்பிட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருப்பானா. அதான் அவங்க ரெட்ஸ் கிட்ட நீங்க எங்க ட்ரைனிங் எடுத்தீங்க, உங்களோட ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்னன்னு அப்படி கேட்கும்போது ரெட்ஸ் அவன் பில்லியன் டெம்பிள்ல ட்ரைனிங் எடுத்தது சொல்லிட்டு நான் வந்து அபிஷியல் மேட்ச் அப்படிங்கறது ஒன்று பண்ணதே கிடையாது, நம்ம அண்டர் கிரவுண்ட் மேட்ச் தான் அப்படின்னு சொல்ல சரி உங்களோட அந்த அன்அபிஷியல் மேட்ச்ல உள்ள ரெக்கார்ட்ஸ் சொல்லுன்னு கேட்க பண்றது லூஸ் பண்றதை கவுண்ட் பண்றது இல்லன்னு சொல்லுவானா. அப்ப அதனால ரூல்ஸ் ஆட்டும் சொல்லுங்களேன். இவனா ரூல்ஸ் அப்படின்னு என்ன கேட்பானா. நீங்க பாக்ஸிங் மேட்ச் போடல, நான் எம்எம்ஏ மேட்சா போட்டீங்க, எம்எம்ஏ அப்படின்னா என்னன்னு கேட்பான். அங்க வந்து ரிப்போர்ட்டர் எல்லாமே என்னடா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருப்பாங்க. அதாவது ரிப்போர்ட்டர் வந்து உங்களோட காலுக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது நான் என்னோட ஃப்ரெண்டு கூட ஃபைட் பண்ணும்போது அந்த கால் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவானா. அப்படியா சார் அப்படின்ற மாதிரி கேட்டுப்பானுங்க. கைசர் பக்கம் திரும்பி இந்த மேட்ச்ல என்ன ரூல்ஸ் கேட்கும்போது ரெண்டு பேர் கையால சண்டை போட போறாங்க, அவ்வளவுதான் ரூல்ஸ் சொல்ல. அப்பதான் கைசருமே ப்ரொமோட்டரா ஒரு மேட்ச் உங்ககிட்ட கொண்டு வந்து சீக்கிரம் என்னோட வேலை, பீஸ்டிக் நடுவுல மேட்ச் நடக்க போகுது, நீங்க பாக்குறது பார்க்காம இருக்கிறது உங்களோட விருப்பம் சொல்லும்போது அவ்வளவுதான் அந்த இன்டர்வியூல அந்த இடத்துல முடியுதா. அப்பதான் கோச் நல்லா குடிச்சிட்டு பார்த்து ஃபார்மர் சாம்பியன் கூட மேட்ச் பண்ண போறேன், வந்து ரொம்பவே டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான். இவனுமே நான் என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது இதான் பாக்ஸிங் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். பேசிட்டு இருக்கும்போது ரெட்ஸ் கிட்ட இது அந்த வயசான கோச் பண்ற பஞ்ச் மட்டும் நீ பாத்துட்டேன்னா சொல்லிட்டு பஞ்ச் பண்ண வரா. ரெட்ஸோட மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. நம்ம ப்ரூஸ்லி அவங்க மூக்குல இருந்து ரத்தம் வருது, உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாரா. ரிட்டையர்ட் ஆகி 10 வருஷம் ஆகுது, என்னோட பஞ்சை உன்னால பார்க்க முடியலனா ஒரு ஃபார்மர் வேர்ல்டு சாம்பியன், அவங்க கிட்ட பஞ்ச் வாங்கியிருந்தா நீ நேரத்துக்கு டெத்தா இருப்பேன், நம்ம இந்த இடத்த விட்டு யாருக்கும் சொல்லாம போயிடலாம், அதுதான் நீ அவனுக்கு கொடுக்குற மரியாதையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து போயிட்டு பாரா. அப்பதான் அவர் குடிச்சிருந்த பீர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை கொண்டு போனா அவரோட கையில இருக்க ஃபுல் ஜாயிண்ட்டுமே டிஸ்லோகேட் ஆயிருக்கும். ஆனா அவருக்கே புரிய ஆரம்பிக்குது பல வருஷமா அந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிறாரா, போது அவர் கோவப்படுறது அப்படிங்கிறது ரீசனபிள் தானே, அதனால ரெட்ஸ் டாஜ் பண்ண வேண்டியது ஒரு பனிஷ்மெண்டா ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சை வாங்கிருப்பான். நீங்க வந்து என்னோட ஃபீலிங் மார்ஷல் ஆர்ட்ஸ் மேல இருக்கிறதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுப்பான். அவருமே ஷாரா கொஞ்சம் காம் டவுன் ஆன மாதிரி தான் தெரியுது. அப்பதான் ரெட்ஸ் மேட்ச்ல எண்டர் ஆகும்போது தான் பாக்குறான் இருக்கக்கூடிய டிவி சேனல்ஸ்ல இருந்து மக்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்காக இங்க வந்திருக்கிறது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே தான் நடந்து போயிட்டு இருப்பானா. அப்பதான் அந்த ஃபார்மர் சாம்பியன் ரெட்ஸ் ரிங்குக்கு வந்தானே கத்த ஆரம்பிக்கிறான். ரெட்ஸோ அவனை பார்த்துட்டு இது வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் இப்படி பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது, அதுக்கு இந்த அளவுக்கு என் மேல ஆங்கிரியா இருக்கிற மாதிரி நடிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு மாதிரி நினைப்பான். ஆனா அவனை மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரெட்ஸ் சொல்லிட்டு தான் போவான், என்னோட ஷோ டைம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு, இதுக்கு அடுத்து காம்படிஷன் தான் பாத்துருக்கு அப்படின்னு சொல்லுவான். நம்ம கோச் ரெட்ஸ் தயாராதடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்பதான் ஃபைட் ஸ்டார்ட் ஆன உடனே அவனோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பீடா இருக்கும். அதை பார்த்துட்டு இவ்வளவு ஹைட் இவ்வளவு பெரிய உடம்பு இருந்து இவ்வளவு ஸ்பீடா மூவ்மெண்ட் கொடுக்குறான், அப்ப நம்ம இந்த சான்ஸ்ல இருந்தா தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ் அனுப்பான். அதை பார்த்து அவன் மட்டும் இல்ல எல்லாருமே ஆச்சரியத்துல இருக்க, பிகாஸ் அவன் அந்த கார்னர்ல இருக்கும்போது ஒரு ஈஸி டார்கெட்டா மாறிடுவான்ல. அதை நினைச்சு கோச் கத்திட்டு இருக்க. அப்படின்னா ரெஃபரி ரெட்ஸ் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஸ்டாண்ட் அண்ட் ஃபைட் அப்படின்னு எல்லா ரெஃபரியும் சொல்றது அவரும் சொல்ல. ரெட்ஸ் அதை கேட்டுட்டு இன்னும் உட்காந்துருக்கு, எனக்கு ஹிப் வந்து லைட்டா பெண்டா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற அர்த்தமும் கிடையாது, அதே சமயத்துல அவங்க ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் எனக்கு கிடையாது, அப்ப என்ன ஒரு பஞ்ச் கூட பண்ணாம கிவ் அப் பண்ண போறேன் அப்படின்னு ரெஃபரி கேட்க, இல்ல ஒரு பஞ்ச் கூட பண்ணாம வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவானா. அப்பதான் இருக்கான் நான் வந்து ரெஃபரி நவல சொல்லிட்டு ரெட்ஸ் அட்டாக் பண்ணலான்னு வருவானா. ரெட்ஸ் அவனை பஞ்ச் பண்ண அவனோட கண்ணை மாத்தி மாத்தி போத்திட்டு இருப்பாரு. அவன் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது அவனுக்கு முன்னாடி ரெட்ஸ் இருக்க மாட்டான், அவனோட கண்ணத்துல ரெட்ஸ் கையை வச்சிட்டு இருப்பான். இந்த 1 inch பஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு பஞ்ச் பண்ண பாக்குறவங்களுக்கு ஏதாவது கண்ணத்துல விட்டு ராவண மாதிரி தான் இருக்கும். அதே ஒரு போட்டோகிராஃபர் கரெக்டா கேட்ச் பண்ணிடுவாரு. அதனால ஃபைட்டர் ரெட்ஸ் வின் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் கைசர் ரெட்ஸை கூப்பிட்டு நேற்று வின் பண்ணதுக்கு உனக்கான ரிவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய பணக்கட்டு முன்னாடி தூக்கி வைப்பாரு. இதுக்கு யூஎஸ்ல நிறைய பேர் அந்த மேட்ச் பாத்துட்டாங்களா, அதனால ரெட்ஸை பத்தி தான் யூஸ் ஃபுல்லாவே பேசிட்டு இருக்காங்க. அதான் அந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு ரெட்ஸ் பேட்டி கொடுத்திருப்பாங்க. என்ன சொல்லிருப்பானா, எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும் தெரியும், நான் சும்மா காமிக்க மட்டும் தான் செஞ்சேன், குஃப் அப்படிங்கிறது எவ்வளவு பெருசு அப்படின்னு, மட்டும் இல்லாம நான் பண்ண பஞ்ச் அப்படிங்கிறது வந்து 9 inch பஞ்ச், அந்த ரிப்போர்ட்டருமே 9 inch பஞ்ச் அப்படின்னு இன்னும் குழம்பிட்டு இருக்கேன். உங்களோட பாக்ஸிங் அப்படிங்கிறது வந்து என்னமே எங்க தான் இருக்குது, அதனால நான் உங்களுக்கு மெச்சூர்ட் ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் காமிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதுவும் நெக்ஸ்ட் நான் சண்டை போட போறேன் ஃபார்மிடபிளான எனிமிக்கிட்டேன், அதை தான் கைது ரெட்ஸ் கிட்ட சொல்லி சொன்ன அந்த லாஸ்ட் வேர்டுனால இப்போதைக்கு மொத்த வேர்டு உனக்கு எதிராக திரும்ப இருக்கு, இப்பதான் ரெட்ஸ் இதுல எவ்வளவு இருக்குன்னு கேட்பானா. $2 billion இருக்குன்னு சொல்லும்போது நைட்ல ரெட்ஸ் வந்து மில்லியனர் ஆயிட்டாங்க. அப்பதான் ரெட்ஸ் நீ என்ன மாதிரியான ஸ்கில் யூஸ் பண்ணி இந்த அளவுக்கான வெல்த் அப்டேட் பண்ண அப்படிங்கிறது எனக்கு தெரியல, இந்த மணி எனக்குன்னு சொல்லும்போது அந்த இடத்துல உன்னோட கால் இருக்கு, உன்னோட ஃபேஸ் கிட்டே கிக் பண்ணுவானா. ஈஸ்வரோட சன்கிளாஸ் மட்டுமே பறந்து போயிருக்கும், அவ கிக் பண்ணது மட்டுமே இல்லாம அந்த பணத்தை என்ன எடுத்துக்க சொல்லாத, அந்த பேக்ல என்ன எடுத்து வை அப்படின்னு சொல்லும்போது கைசர் அவனுக்கு பணத்தையும் எடுத்து கொடுத்து
கொடுத்துட்டு அவனுக்கு போறது கார் மேல ரெடி பண்ணி கொடுத்துட்டு போறா. அப்படியே அங்க அதை கட் பண்ணி ஜப்பான்ல பார்த்தோம்னா பாக்கியோட ரெசிடென்ஸ்க்கு யாரும் நடந்து வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. யார் வரா அப்படிங்கறத பாக்கியமே உணர்ந்து இப்போதைக்கு திடீர்னு எதுக்காக இந்த இடத்துக்கு வராரு, கப்பல் ரெடி பண்ணணுமே அப்படிங்கிற அவனோட ரியாக்ஷன் வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியுது பாக்கியோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்குது ஹன்மா தான். ஹன்மா பாக்கிக்கு டீ கொடுத்துட்டு சுகர் ஏதாட்டும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். ஆனா ஹன்மா பாக்கிய பார்த்து ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப் நீ கேட்டதா, அதுக்கான ஆன்சர் பாக்கி கிட்ட இல்ல. ஹன்மா எப்ப டேபிள் தூக்கி சொல்லிட்டு போறாருன்னு சொல்லி அவனும் யோசிச்சுட்டு இருக்கேன். அது இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்களா, அப்பதான் ஹன்மா எனக்கு இந்த மாதிரியான கேவலமான காப்பியை சேவ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப இருந்து போச்சு அவதான் சண்டை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சற்றும் எதிர்பாராத பாக்கி அந்த மன்னிப்பு கேட்கறான். இவ்வளவு தூரம் என்ன பாக்குறதுக்காக நடந்து வந்திருக்கீங்க, அப்படி இருந்த போதும் கூட உங்களுக்கு இந்த மாதிரியான காஃபை சேவ் பண்ணதுக்கு என்ன மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். வந்து ஹன்மா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதான் பாக்கி ஹன்மாவை பார்த்தேன், நீங்க ஒன்னும் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவசியமே இல்ல. அந்த டீ உண்மையாவே நல்லா இல்லாம இருந்திருந்தா உங்களுக்கு கொடுத்த அந்த கப் வந்து இந்த அளவுக்கு ஜாலியா இருக்காது. டீ உண்மையாவே நல்லா தான் இருந்திருக்கு நீ சொல்ல. ஹன்மாவை எனக்கு இந்த ஃபேமிலி மேட்டர் பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லுவாரா. நான் பாக்கி ஹன்மா கிட்ட அவனை கேட்கறான், எனக்கு காஃபி மேக் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்பானோ. நிறையா தான் வேணும் அப்படின்னு எனக்கு அவசியம் இல்ல, நார்மலான காஃபி மட்டும் போட்டு தர முடியுமான்னு கேட்க, யூஜர் எந்திரிச்சு நின்றுட்டாரு. காஃபி தான் போட போறா நம்ம யோசிச்சா யூஜர் ஹன்மா போடக்கூடிய காஃபி உன்னால குடிக்க முடியும், அதுக்கு நீ அவனை ஃபோர்ஸ் பண்ணி தான் போட வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த டேபிள்ல 2 தடவை பேச்சு போட்டுவாரு. வீட்டை விட்டு கிளம்பி போகும்போது நீ அவனை ஃபோர்ஸ் பண்ண காஃபி மட்டும் தான் போட வைக்க முடியும்னு அவசியம் இல்ல, ஈவன் உன்னால அவனுக்கு கூட பண்ண வைக்க முடியும்னு சொல்லிட்டு போயிடுவாரா. அதான் யூஜர் அந்த இடத்துக்கு லீவ் ஆகும்போது பாகிக்கு ரிலீவ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுமா, இது இப்படி ஃபீல் ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து வீட்டை விட்டு வெளியே போகும்போது கதவை ஜெண்டலா போடணும் அவனுக்கு தெரியாதா அப்படின்ட்டு ஆஃப்டா கொஞ்சம் பயந்துகிட்டே சொல்லுவான். அதோட இந்த எபிசோடு எண்ட் ஆகுது.